ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்குது திண்டுக்கல் முருகன் பால் காய்ச்சல் விழாவுக்கு.
இங்கே வந்து அவங்க வீட்டில் வந்து வுட் ஒர்க்கு எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த காலத்தில் டைல்ஸு சிமெண்டெல்லாம் போய் இப்போ வுட் ஒர்க்கு நியூ ட்ரெண்டிங்காக வந்திருக்கு. அதில் பாருங்கள் கலை சிற்பத்தை எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். மிரரை சுற்றி மானு இது அது சிங்கம் இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த வீட்டை சுற்றி பார்க்கவே ஒரு நாள் பத்தாது. நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. டிசைன் ஒர்க்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா. இதான் சாமி ரூம்பே எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். திருச்செந்தூர் முருகன் இருக்காங்க. நல்லா கலசம்லாம் வச்சு நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வுட்டில் தான் வேலை பார்த்துருக்காங்க. பாட்டு கச்சேரி இதெல்லாம் எங்கெங்க கேமரா வச்சுருக்காங்க. பாரம்பரியத்தை முன்வைத்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. ரெண்டாவது மாடி போகிறோம். தமிழ்நாட்டின் வீர சின்னம் காளை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. இது கிச்சன். இது இப்போ நம்ம எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்கோம். இது சைடில் வந்து விட்டுருக்காங்க. இது ஒரு போர்ஷன் வாடகைக்கு ஒரு ஆப்பில் கட்டியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூமு. இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பாருங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் வடிவமைச்சு ஒவ்வொரு மாதிரி செஞ்சுருக்காங்க. லைஃப் லாங்காக வந்து பெயிண்ட் அடிக்க தேவையில்லை, எல்லாமே டைல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். வீட்டிலே லிஃப்ட்லாம் வச்சுருக்காங்க. 4th ஃப்ளோர் வரைக்கும் போகலாம். நம்ம இப்போ வந்து 2nd ஃப்ளோரில் இருக்கோம்.
வா வா வாடா உள்ள 3rd ஃப்ளோர் கம்ப்ளீட் பண்ணு. பட்டன் சிஸ்டம்லாம் அப்படி இருக்குது. 2 ஆள் நிற்கிறாப்புல தான் இடம் இருக்குது. ஸ்பேஸு ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை, 2 ஆள் இருக்கிறாப்புல இருக்குது. இப்போ நம்ம 3rd ஃப்ளோர் போகிறோம். இதுவும் அதே மாதிரி தான் வீடு கட்டியிருக்காங்க. கீழே எப்படி பொசிஷன் இருக்கோ, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எப்படி இருக்கோ அதே போல் தான் 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோர் எப்பொழுதும் லைஃப் லாங்காக இருக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு ஃபினிஷிங் டச்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. டைல்ஸில் ஒட்டி வெள்ளையடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பாருங்கள். மேலேலாம் சைட்லலாம் நல்லா வால் இதெல்லாம் நல்லா வச்சு இது பண்ணியிருக்காங்க. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. எல்லா ரூம்லையுமே ஏசி அட்டாச் பண்ணியிருக்காங்க. இங்கேயே அவங்களே செப்பரேட்டாக வச்சிடுறாங்க, டிவி எல்லாமே வச்சிடுறாங்க. இது ஒரு சின்ன மினி பெட்ரூமு. இந்த கிச்சனில் வந்து அக்வா வாட்டர், கிச்சனோட செட்டிங்ஸ்லாம் பார்த்துக்காங்க. எல்லாமே நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைப்பில் வந்து மெட்டீரியல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் மாடலில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கெல்லாம் தனித்தனி இது ரேக்கெலாம் இது பண்ணி வச்சுருக்காங்க. மறக்காமல் என் சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் வந்து 2 போர்ஷனாக பிடிச்சிருக்காங்க ஒவ்வொரு இதையும். அதில் வந்து அந்த சைடு வந்து பார்த்துருக்கோம், அடுத்தது இந்த சைடு வந்து இன்டீரியர் ஒர்க் பாருங்கள், நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக முடிஞ்சுக்கிட்டு இருக்க ட்ரெண்டிங்லேயே வச்சுருக்காங்க. நியூ ட்ரெண்டிங்னா கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்ல அதுதான். இது ஒரு சின்ன பெட்ரூமு. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. ஏசி எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் இங்கே கிச்சன் மேலே ரேக் எல்லாமே செட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இன்னும் இங்கே வேலை முடியல. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வாலில் வந்து இந்த மாதிரி விலங்குகளை வச்சுருக்காங்க. அப்போ தான் அதை எதிர்த்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், மனுஷர்களை எதிர்த்து ஜெயிக்க முடியும்னு வச்சுருக்காங்க. லிஃப்ட்டில் போனால் இப்போ ஸ்டெப்ஸு இப்படி நல்லா நல்லா அகலமாக வச்சுருக்காங்க. வால்லெல்லாம் நல்லா கிராண்ட் ஒர்க்கெல்லாம் இருக்குது. இங்கே மான் வச்சுருக்காங்க. எப்பொழுதுமே வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான விலங்குகள்லாம் வச்சு வரைகிறது ரொம்ப அபூர்வம். திண்டுக்கல் சிட்டியிலே இப்படி ஒரு பெரிய வீடை பார்க்க முடியாது. நல்லா டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணி நல்லா வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு செப்பரேட்டாக தனித்தனி சிண்டெக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க. லிஃப்ட் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு தனி கட்டடம் அங்கே கட்டியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்தால் 4th ஃப்ளோர் வந்துடலாம். திண்டுக்கல்லை சுற்றி பார்க்கணும்னா இப்படி பார்த்தாவே தெரியும் திண்டுக்கல் வந்து எவ்வளோ பெரிய சிட்டி. அது ரயில்வே ஸ்டேஷனுக்கு இங்கிட்டு கிழக்கு சைடு வந்து எவ்வளோ ஏரியா டெவலப் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இந்த சைடு வந்து அப்படியே வந்தால் மெடிக்கல் காலேஜெலாம் தெரியுதுங்களா. சிறுமலை, அழகான சிறுமலைக்கு பக்கத்தில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. இது ஹைவேஸ் மெயின் ரோடு. இந்த சைடு அந்த இடம் வந்து பந்தி நடக்கிற இடம். விசேஷம் வந்தவங்களாம் அங்கே பந்தியில் சாப்பிட்றதுக்காக போயிருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பாருங்கள். கீழே வந்து பாட்டு கச்சேரி, இசை கச்சேரி எல்லாமே நடக்குது.
இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் போகணும். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறோம். ஏடன் வந்து அமுக்குறான். சேனல்காரங்களே வந்து அமுக்குறது ரொம்ப விசேஷமானது. ஹலோ, கிச்சன் ஜாலியா யார் தரணிசா? நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறோம். கரச காட்டும் அப்படி நான் கரச காட்டும் நான் கரச காட்டும் காத்திருக்கிறேன். நான் கரச காட்டும் காத்திருக்கிறேன். காணாமலையும் கூதடி கவுதாரிய கத்துதடி கண்ணி பண்ணே ஓ சிரிப்பு என்ன பித்து பிடிக்க வைக்குதடி. கருங்குயில காத்திருக்க மாடி காத்திருக்க மாடி. நான் கரச காட்டு மூளையோர காத்திருக்கிறேன். நான் கரச காட்டு மூளையோர காத்திருக்கிறேன். கணாங்கலியும் கூதடி கவுதாரிய கத்துதடி கணாங்கலியும் கூதடி கவுதாரிய கத்துதடி கண்ணி பண்ணே ஓ சிரிப்பு என்ன பித்து பிடிக்க வைக்குதடி. கருங்குயில காத்திருக்க மாடி. நான் கரச காட்டு மூளையோர காத்திருக்கிறேன். நான் கரச காட்டு மூளையோர காத்திருக்கிறேன். மனசு மயங்குதடி மயக்கும்படி நிக்காது. மயங்கிட நிக்கவில்லை மயக்கமும் தேவையில்லை. வேண்டாத கோவிலும் இல்ல நான் வணங்காத சாமியும் இல்ல. நீ வருவாயினு வையாரமா காத்திருக்கேன். உன்னோட கணவனு கனவோட காத்திருந்து மதுரை மறி கொழுந்தே மனதூர் மல்லிகையே. அவ 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 மதுரை மறி கொழுந்தே மனதூர் மல்லிகையே. மனசு மயங்குதடி மயக்கும்படி நிக்காது. மனசு மயங்குதடி மயக்கும்படி நிக்காது. மயங்கிட நிக்கவில்லை மயக்கம் தேவையில்லை. வேண்டாத கோவிலும் இல்லை வணங்காத சாமியும் இல்லை. வருவாயினு வையாரமா காத்திருக்கேன். உன்னோட கணவனு கனவோட காத்திருந்தே மதுரை மறி கொழுந்தே மனதூர் மல்லிகையே. மனசு மயங்குதடி மயக்கும்படி நிக்காது. மனசு மயங்குதடி மயக்கும்படி நிக்காது.
தானே நானே தானே நானா முந்தே நின்னா வாரே நின்னா நீ வல்லனா என் ஊரு ஆனம்பாடி திரும்பி போறேன் நின்னானா உனக்கர ஓடுறதில்ல உனக்காக உன்னோட பேசணும் அதனால எனக்கு முட்டை உனக்கர ஓடுறதில்ல உனக்காக உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனால கண்ணுக்கு முன்னே வந்து கேட்கணும் அனல் பாரு ஏனோ பாரு நீ இருந்த போது வழி நடத்தும் போது கண்ணா கண்டா கண்ணா கண்டா கண்ணா கண்டா பின்னா மறைகிற பக்கம் வந்தாக்க அனல் பாரு ஏனோ பாரு கட்டி அணைக்கிறண்டி தலகாடைய போடனவா அடியே கண்ணூரங்கு நேரமெல்லாம் கண்மணிய உங்கனவா கட்டி அணைக்கிறண்டி தலகாடைய போடனவா அடி தாய்மடிய தேடுகின்ற மடிய அந்த தானே நானும் கேட்கிறேன் நீ தருவேன்னு எழுதி பாடுறேன் बत्ती गट्टी बच्चा बलका बच्चा बट्टू बच्चा सच्ची गट्टू बच्चा सारे पास में डटो बच्चे गुडी 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 के नत्ती के बट्टे बच्चे कुछ गट्टी लो जरी गट्टू बच्चा बड़े रंजन में கடைசியாக ஒரு பீடா இருக்குது, அதை போட்டுடலாம். ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு தெம்பாக வந்தாச்சு, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என் சேனலில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண வைங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அக்கா போகணும் ட்ரெஸ்ஸுக்கு